விஜய் டிவி புகழ் குரேஷி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் கமல் சார் வாய்ஸ் எடுத்து குரோஷி பேசுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா புகழ் வந்து கேள்வி கேட்குறாரு, சார் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது சார், பிடிச்ச படம் எது சார், சென்னையில் பிடிச்ச இடம் எது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது மாயா பஜார், மாயாஜால், மாயாவரம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை மையப்படுத்தி பிக் பாஸ் சீசனில் நடக்கிற சம்பவத்தை மையப்படுத்தி காமெடி ஒன்று பண்ணுறாங்க. இது 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணது, இப்போ வந்து ட்ரெண்ட் செய்யப்படுது. ஏன்னா சுச்சுவேஷனோட கரெக்டாக மேட்ச் ஆகுது, அதனால ட்ரெண்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கமலுடைய ரசிகர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூளை இல்லாத புகழ், மூளையை வளர்த்துருக்கிறியா குரேஷி, பகிரங்க மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணி இப்போ அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டு ஐயோ வாய்ப்பில் கை வச்சிருவாங்களோ, வாழ்க்கையில் கையை வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு அந்த பயத்தோட பதட்டத்தோட மன்னிப்பு வீடியோவை போட்டிருக்கிறாங்க. மீமுக்கும் பட மாட்டேன், மேமுக்கும் பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவருடைய உயரம் இவ்வளோதானா? நான் என்னவோ பெரிய உயரம்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளோதானா சார் உங்க உயரம்? மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கான கண்டென்ட் அதுல எதுவுமே இல்லை. ஆனா இப்ப ஏன் பயமும் பதட்டமும் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி அவங்கள மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்கன்னா அதுல உண்மை இருக்கு. இப்போ அவங்க வந்து புகழ் வெளிச்சத்துல இருக்கிறாங்க 2 பேருமே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. ஸோ வாய்ப்பு போயிடும் அப்படின்ற பயத்தில் அவங்க கேட்குறாங்க, நீங்க மிரட்டுறீங்க. என்னை போல ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, இன்னும் வெளிச்சத்துக்கெல்லாம் வரல, வாய்ப்பெல்லாம் இல்லை, என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கமல் சார் சொல்றாருல, நான் வந்து காசு வாங்காத பிஆரா வேலை பார்த்துருக்கிறேன் பாலச்சந்தர் சாருக்கு, நாகேஷ் சாருக்கு, சிவாஜி சாருக்கு அப்படின்னு. அதே போல இந்த கமல் சாருக்கு வந்து காசு வாங்காத பிஆரா என்னை போல பல பேர் வேலை பார்த்துருக்கோம்ல. எங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஆரம்பத்துல கூட பாத்தீங்கன்னா சில பேர் இந்த மாதிரி கமெண்ட்லாம் போடுவாங்க லைவ்ல பேசும்போது. இப்போ நான் சொல்லுவேன் 2% வேணாங்க, அந்த மாதிரிலாம் வேணாம். இப்போ கூட அந்த மாதிரிலாம் போட்டா இந்த மாதிரி வேணான்னு தான் சொல்வேன். ஆனா முன்ன இருந்த மனநிலையை விட இப்ப ஒரு வேலை இருக்குமோ அப்படின்லாம் சந்தேகப்பட தேவையில்லை. அது அப்பட்டமா அப்படிதான் இருக்கு. பயங்கரமா இருக்கு ஃபேவரட்டிசம். ஒரு 4 வருஷமா இங்க சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்கிறேன். என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் கமல் சாரை பத்தி நான் எப்படி பேசுவேன். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவா தரக்குறைவா பேசினது கிடையாது, காட்டமா விமர்சனமே பண்ணது கிடையாது. அவரை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணா அங்க வந்து நிக்கிறவன். லோகேஷ் கனகராஜும் மணிகண்டனும் சொன்னாங்கல்ல, சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல சண்டை போட ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருடைய ரசிகன், உண்மையான ரசிகன் நான் தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக சண்டை போட ரெடின்னாங்கல்ல. அவங்க 2 பேரை பார்த்து பாஸ் நாங்களும் வரலாமா சண்டைக்கு அப்படின்னு கேட்கிற இடத்துல பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல. அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தன். ஏற்கனவே அந்த மாதிரி வீடியோ கூட போட்டிருக்கிறேன். ஆனா இந்த சீசன்ல அவர் பண்ணது அப்பட்டமான தவறு, மிக பெரிய தவறு. நவம்பர் 4 அவர் பண்ணது இருக்குல்ல, அநியாயத்தின் உச்சம். அது எங்க ஃபேக் அலிகேஷன் அவங்க பிளான் பண்ணது மொத்தமாவே இருக்கு. அந்த வாரம் ஃபுல்லா எபிசோட் பார்த்திருந்தாவே தெரிஞ்சிருக்கும். சரி கமல் சார், நான் அதுக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கமல் சார் எல்லாம் பார்த்திருப்பாரு, வந்து வச்சு செய்ய போறாரு இவங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில பவர், இவருக்கான பவர் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து ஒரே ஒரு ரெட் கார்டை முன்னாடி வச்சு அதுல தூக்குவாங்கன்னு தெரிஞ்சு, ஏன்னா அவங்க பிளானிங்ல தானே சொல்றாங்க, இதை விட்டா நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அவனை தூக்கியே ஆகணும், இதை வயசா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தானே அவங்க பிளான் பண்ணாங்க. அவங்க கிட்டே எடுத்துட்டு போய் பவரா கொடுப்பாராம் இவரு. அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் அனலைஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுல போன சீசன்ல இதே போல ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் கொடுத்தாங்க. இதுலயாச்சும் பாத்தீங்கன்னா 12 பேர் தான் கொடுத்தாங்க. போன சீசன்ல ஒட்டு மொத்தமா எல்லாருமே கொடுத்தாங்க அந்த ரெட் கார்டை. ஆனா அந்த கண்டஸ்டன்ட்டை வெளியே அனுப்பல. சோ அதே போலதான் இப்பயும் பண்ணுவாங்க அப்படின்னு தானே அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. அதுக்கான பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் உங்களுக்கு லேசா கொடுக்க வேண்டியிருக்குல்ல. சோ ஒட்டு மொத்தமா இவரே வேற வாக்குமூலம் கொடுத்தாருல, சேனல் வேணான்னு சொன்னாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வேணான்னு சொன்னாங்கன்னா நான் கையோட கூட்டு போயிட்டு இருப்பேன் பிரதீப்பை. வேணான்னா தூக்கி போட்டு போங்க ஷோவை. அது என்ன கையோட கூட்டு போயிடுறது? அப்பவும் அவனுடைய வாழ்க்கைய வாய்ப்பை கெடுத்துடணும் அதானே. நவம்பர் 4 அன்னைக்கு வந்த ப்ரமோல பார்த்துட்டு ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. கமல் சார் கொடுக்குறாருன்னா சும்மா கொடுத்துட மாட்டாரு, என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் சந்தேகமா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எபிசோட் பார்த்ததும் பாத்தீங்கன்னா சரியான இரிட்டேட் ஆச்சு. ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே இல்லை. அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணாங்க, வேற ஏதோ வந்து பேசினாங்க, இவர் வேற ஏதோ ஒன்னு நினைச்சுக்கிட்டு வேற ஏதோ பண்ணிட்டாரு. ஒட்டு மொத்தமா ரெட் கார்டை கொடுத்து அனுப்புன அந்த விதம், பிராண்ட் பண்ணது இருக்குல்ல, விமனுக்கு சேஃப்டி இல்லைன்னு, பெண்கள் பாதுகாப்பாக உணரவில்லையா. எல்லா செகண்டுமே பதிவா இருக்கிற ஒரு இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உருட்டுறது. அதுவும் 24/7 போகும்போது 24/7 போலன்னா நம்பி இருப்போம். கமல் சார்னா சும்மாவா கொடுத்துருவாரு, அப்ப ஏதோ ஒன்னு இருக்குப்பா காப்பாத்துட்டாருப்பா அப்படின்னு தான்
சொல்லியிருப்பேன் நானும். ஆனா 24/7 கிளிப் இருக்குல்ல, இவங்க வச்ச அலிகேஷன்லாம் ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. மக்கள் குறும்படங்களை எடுத்து போட்டு தள்ளிட்டாங்க. 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கோவம் குறைஞ்சதும், சரி கமல் சார் வந்து எப்படி அப்படி போற போக்குல பண்றாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, இத்தனை வருஷமா ஃபாலோ பண்றோம், எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறவர், அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் ஏன் அப்படி தப்பு பண்ண போறாரு, இப்ப வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நானே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ எல்லாம் இருக்கு சேனல்ல. நான் சொல்லியிருக்கேன், பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது இமிடியேட்டா. சோ அவங்க எல்லாம் வந்து இவனால அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சோ இமிடியேட்டா அவனை தூக்கு வெளியே. சோ இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு செய்தி சொல்ல வராரு. ஏன்னா எப்பவுமே சொல்வார்ல, அந்த மாதிரி தான் சொல்ல வராரு. சோ அதனால தூக்கிட்டாரு. இப்ப அடுத்த வாரங்கள்ல வைக்கிற டாஸ்க்ல, அடுத்த வாரத்துல வச்ச அந்த கோர்ட் டாஸ்க்ல அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இவங்க பதட்டப்பட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையெல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமா கொடுத்ததே கமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அவர் மேல பழிய போட ஆரம்பிச்சாங்க. சோ மொத்தமா இவங்க சிக்கிட்டாங்கடா. இந்த வாரம் கமல் சார் வந்து போன வாரம் பெண்கள் நீங்க குற்றச்சாட்டை வைக்கும் போது உடனடியா உங்களுக்கு ஆதரவா தான் நிக்கணும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் அவனை வெளியே எடுத்தேன். இப்ப நீங்க வச்ச குற்றச்சாட்டெல்லாம் ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க திட்டம் போட்டு, அதனால திரும்ப அவனை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கையோட கூட்டு வருவார் அடுத்த வாரம் பார்த்தா வந்து நான் மீமுக்கு பயட மாட்டேன், மேமுக்கு பயட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஊட்டிட்டு இருந்தாரு. குறும்படங்களா போட்டு தள்ளினாரு. என்ன குறும்படங்கள் பார்த்தா அவங்கள சொல்றாரு, நான் கொடுக்கலமா, கமல் சார் கொடுக்கலமா, நீங்க தான்மா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி அவங்க மேல போடுறாரு. சார் தப்பு அவன் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு, இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவனை உள்ள கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா, ஆனா இவர் என்ன தெரியுமா சொன்னாருங்க, இவர்கள் தப்பு செஞ்சிருந்தா அதற்கான பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறாரு. அவன் தப்பு செஞ்சா இவர் ரெட் கார்டை கொடுத்து தூக்கி போட்டுருவாராம். தப்பு செஞ்சா கூட இல்ல, தப்பு செஞ்சதா இவங்க பொய்யா சொன்னாலும் அவர் வந்து ரெட் கார்டை கொடுத்து தூக்கி போட்டுருவாராம். இவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னா என்ன உருட்டு இது. இதுல விசித்ரா அப்ப ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, சார் வெளியில் நடந்தா அது வேற சார், இங்கதான் இவ்வளவு பதிவுகள் இருக்கா சார், இவ்வளவு பெரிய டீம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார், இங்க எப்படி சார் ஒருத்தன் தப்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது அதுக்கு என்ன சொன்னார் இவரு, என்ன உருட்டினாரு. ஆக்சுவலா வெளியவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சம்பவம் நடக்குதுன்னா கூடிய அப்பட்டமான முட்டாள்களா நாங்கெல்லாம் வந்து பெருமையா சொல்லிட்டு இருந்தோம், கமல் சாருடைய ரசிகர்கள் நாங்க, அவர் குறியீடா வைக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய அறிவு தேவைப்படுதுரா, அறிவு ஜீவிடா அவரு, பிரிடிக்ஷன் கிங்டா அவரு அப்படிலாம் வந்து நாங்க பாட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருந்தோம், பிஆர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரீயா. ஆனா இந்த உருட்டை பார்த்ததுக்கு அப்புறமா உருட்டுன்னு சொல்லாம முட்டு கொடுக்க வருவாங்களா? முட்டு கொடுக்குற பேர் தான் ரசிகன். தப்ப ரசிகனும் தொண்டனும் இல்ல, தலைவன் பண்ணாலும் தப்பு தான். தலைவன் தான் எப்பவுமே சுட்டி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரசிகனும் தொண்டனும் கூட சுட்டி காட்டலாம். அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும். சொன்னார் இல்ல, சொல்லி இருக்கிறார் இல்ல, மன்னிப்பு கேட்கிறோம் பெரிய மனுஷன் அப்படின்னு. அந்த பெரிய மனுஷன் கேட்பாரு அப்படின்னு பார்த்தா கேட்கவே இல்லை. சரி வேணாம், மன்னிப்பு கூட கேட்க வேணாம், திரும்ப அவன் வந்தா போதும். சரி இமிடியேட்டா கூட்டு வரல, கோவம் குறைஞ்சிருக்கும், வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் வரப்போறாங்கல்ல, அப்ப கூட்டு வருவாரு, வாய்ப்பு கொடுப்பாருன்னு பார்த்தா அந்த வாய்ப்பையும் சேனல் தரப்பு ரெடியா இருந்தாலும் 2 முறை சந்திச்சு இவரை பேசினாலும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுத்திருக்காரு. அந்த மாதிரிதான் நியூஸ் வந்தது. இத்தனை வருஷமா நாங்க பார்த்த பிம்பமே வேற, ஆனா இந்த வருஷம் அவர் பண்ணதே வேற. 2வது வாரம் போக வேண்டிய மாயா இப்ப வரையுமே உள்ள இருக்காங்க டாப் 5 அப்படின்னா அது காரணம் என்ன? ஃபேவரட்டிசம் இல்லாம வேற என்னது? அது யாருடைய ஃபேவரட்டிசம்? அதுக்கான விஷயம் எல்லாம் இருக்குங்க. முதல்ல ஆரம்பத்துல பிரதீப்க்கு கைத்தட்டல் வந்தா நான் ஷோ விட்டே வெளியே போயிடுவேன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப இவர் வந்து ட்ரோல் பண்ணாரு, மாயா சபதம் மங்கம்மா சபதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணாரு. அப்ப கமல் சார் வந்து மாயாவை வச்சு செய்யறாரு அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் திரும்பி பார்த்தா மாயாவை ட்ரோல் பண்ணல, இவர் நம்மள வச்சு செஞ்சிருக்கிறாரு. இவருடைய படங்கள்ல வர்ற குறியீடுகளை பத்தி பெரிய பெரிய கட்டுரை எல்லாம் நிறைய பேர் எழுதிருக்கிறாங்க, காட்டமா விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணிருக்கிறோம், நான் விமர்சனம் பண்ணிருக்கிறேன். அவரை வந்து சும்மா இந்த மாதிரிலாம் சுருக்காதீங்க, பிராண்ட் பண்ணாதீங்க, அவர் அப்படி கிடையாது, நீங்க உங்க பார்வை தப்பா இருக்கு, அவர் இதனால இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்கேன். அப்ப விளக்கம் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு, காரணங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த சீசன்ல இவர் பண்ண தப்புக்கான முட்டு குடுக்கவே முடியாது. இதுவரை கொண்டான ரசிகன் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த ஃபேவரட்டிசத்தை நான் பார்ப்பேன், இந்த தப்பை நான் செய்வேன், இதை நான் திருத்திக்க மாட்டேன், ஒருத்தன் வாழ்க்கையை நாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிவாதத்துல தலைவன் நின்னார்னா, ஒரு பெரிய உதாரணமா இன்ஸ்பைரேஷனா இருக்கிறவர் நின்னார்னா, இன்ஸ்பைரேஷனா எடுத்துக்கிட்டவன் மட்டும் எதுக்கு அப்படியே நிக்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும். அவர் ரசிகனை தூக்கி போட்டார்னா ரசிகனும் தூக்கி போட்டுருவான் தலைவனை.